தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. And I want to tell you one good news and bad news. What would you like to listen first? Ipradan kettar. I'll tell you the good news first. The good news is that I'll be calling you to Chennai to record. The bad news is that you are out. Oh. நான் சத்தியத்தை சொன்னானா எனக்கு ஒரு மாதிரி சேடாக தான் இருந்தது. துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாள், துலாபாரம் தோற்காதா பேரழகு. வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் பார்த்த மியூசிக் டைரக்டர்ஸில் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? ரஹ்மான் சார் இஸ் வெரி குவிக். நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், நம்மளும் அந்த மாதிரி ஒரு பேஸ் அடாப்ட் பண்ணணும். இல்லை அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலில் நீங்கள் பார்த்து கவனிச்சிட்டு இருக்கீங்களா? அனிருத் அவர்களாக இருக்கட்டும், சாய் அபயங்கர் அவர்களாக இருக்கட்டும். Oh yes, everyone is doing an amazing job. They are very relevant to the time we are in. இப்போ என்ன தேவையோ whatever works, they are creating a new trend. அனிருத் கூட I think a few years back 2-3 தடவை எனக்கு மிஸ் ஆயிடுது. உங்களுடைய மயில் இருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய சென்சேஷன், நிறைய மீம்ஸ். ஐ மீன் அந்த பாடல் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து அந்த பாட்டை வந்து ஒரு இடத்துல பாடி அது மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு, மீம் ஆச்சு. முதல் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மூலமாக தான் எனக்கு வந்தது. மயிலிறகே லைக் இப்போ கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வேர் ஹி சாங் அது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோன்றுது. பிகாஸ் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. வணக்கம் நரேஷ் ஐயர் அவர்களே. வணக்கம் ராகுல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் 20 years in the industry. ஐயோ, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை, 20 years ஒருத்தவங்க நம்ம வந்து ஒரு பீக்கில் இருந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்குங்கிறது பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் அதை ஒரு பெரிய விஷயமா தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? பீக்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு பேலன்ஸ் ஜேர்னியாக இருந்திருக்கு. அண்ட் இந்த பயணத்தில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸு, லிரிசிஸ்ட் டைரக்டர்ஸ் அவங்க வச்ச நம்பிக்கை தான் எல்லாமே. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஜனங்க வச்ச நம்பிக்கை இப்போவும் கூடயே இருக்காங்க. நம்ம சாங்ஸு அவங்க ரசிக்கும் போது அதோட பெருசாக ஒன்றுமே கிடையாதுன்னு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அண்ட் தட் இஸ் ஒன், அதுதான் ஒரு மேஜர் மோட்டிவேஷன் ஆல்சோ டு கீப் டூயிங் குட், டு கீப் பிகமிங் பெட்டர் அட் வாட் எவர் யூ ஆர் வாட் எவர் யூ ஆர் ஆன் அட் திஸ் மூமெண்ட் அந்த மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இம்மென்ஸ்லி கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஹேவிங் தட் ஃபேத். ஏன்னா அவங்க நம்பிக்கை வச்சு கூப்பிடும்போது தான் the inspiration to work better comes. And I'm immensely grateful to all my gurus, my family, friends. எல்லாரும் தனி பயணமே கிடையாது ஆக்சுவலி. So many people are involved in making things happen for you. So grateful to each one of them. எனக்கு சிங்கர்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டைலாக்ஸ் ஒரு ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹிந்திலையா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரு ஈக்குவல்டாக நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் மலையாளத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லையுமே ஈக்குவலாக நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது எப்படி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு சிங்கராக நீங்கள் அடாப்ட் ஆகிப்பீங்க? ஐ திங்க் இனிஷியலி இப்போது நம்ம ஸ்கூல் போகும்போது அங்கே சிஸ்டம் வாஸ் குட் அந்த டைமில். ஸோ எப்படின்னா இப்போ பாம்பேயில் பிறந்து வளர்ந்ததுனால எங்களுக்கு 1st to 4th grade இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி வாஸ் கம்பல்சரி. ஓகே. ஸோ அது படிச்சுட்டோம் அப்படியே. அப்புறம் 5th to 7th நீங்கள் ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். லைக் மராட்டியில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், சின்ஸ் இட்ஸ் மகாராஷ்டிரா, பாம்பே. மராட்டியில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இல்லாட்டா நம்ம தமிழ் ஒரு மலையாளம் எடுக்கலாம். ஸோ என்னோட அப்பா என்ன மலையாளம் எடுக்க சொன்னார். ஸோ அதில் கொஞ்சம் ரெடி ஆச்சு. 8th to 10th சன்ஸ்கிருத் ஒரு ஃப்ரெஞ்ச். ஸோ அது சன்ஸ்கிருத் எடுத்தேன். ஸோ ஸ்கூல்லேருந்து வெளில வரும்போது ஒரு 5 languagesல நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃப்ளூவன்சி வந்துடுறது. அது அங்கே ஒரு அட்வான்டேஜ் அந்த டைமில் படித்த. தட்ஸ் ஹவு த சிஸ்டம் வாஸ்.
அப்புறம் தமிழ் நம்மளோட மொழி தான், மதர் டங்கு, தாய்மொழினால அது நேச்சுரலாகவே இருக்குது. அண்ட் பாக்கி தெலுங்கு கன்னடா எல்லாமே மோரர்லெஸ் ஆன் த ஜாப் கற்றுண்டது தான். கற்றுண்டதுன்னா இப்போ என்னால் பேச முடியாது தெலுங்கு வார்த்தை கன்னடாவில், பட் அந்த லாங்குவேஜோடு இதுதான் சவுண்டு, இப்படி தான் பாடணும். அப்புறம் அந்த எல்லா லிரிக்ஸஸ்க்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அவங்க நம்மளோட அங்கே உட்காந்து ஒரு வார்த்தையும் கரெக்டாக பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. நம்ம தப்பு பண்ணாலுமே அதை எப்படி இது பண்ண. ஸோ நமக்கு தேவையானது அந்த ஓப்பன்னஸ் தான், டு லேர்ன் அண்ட் டு அடாப்ட். அந்த ஓப்பன்னஸ் இருந்தாலே அடாப்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் பாட 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 யூனோ வென் தே ஆர் ஆல்சோ ஹெல்பிங் யூ ஸோ மச், வை ஷுட் யூ நாட் யூனோ கிவ் யுவர் பெஸ்ட். So that's how it happened. சீரியஸா இப்போ நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு இருந்திருக்கலாமோ, நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் நமக்கு கிடைச்சிருக்குமோ, நிறைய லாங்குவேஜஸ் கற்றுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல அப்படி இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஓவரால் எனக்கு ஐ ஆல்வேஸ் ஃபீல் நோயிங் அன் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே தென் நம்மளுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் வராது. எல்லாம் பேச முடியணும்னு ஃப்ளூவெண்ட்டாக பேசியே தீரணும்னு இல்லை. ஆனால் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தானா நீங்கள் எங்கே வேணால் சர்வைவ் பண்ணலாம்ல, வேர் எவர் யூ கோ. கண்டிப்பாக. ஸோ தட் வே ஐ திங்க் இட்ஸ் குட் டு லேர்ன் லாங்குவேஜஸ். ஃபார் அஸ் இட் ஹேப்பன் நேச்சுரலி இன் த ஸ்கூல். பட் ஐ திங்க் ஓவராலாகவே சே யூ ஆர் கோயிங் டு செட்டில் சம்வேர் எல்ஸ். ஸோ அவங்களோட அந்த விச் எவர் லாங்குவேஜ் இஸ் ஃப்ளூவெண்ட் தேர், ஓரளவுக்கு இஃப் யூ புட் அன் எஃபர்ட் அண்ட் லேர்ன் தட் இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஏதாவது ஒரு விஷயம் அப்கிரேடேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆடியன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு டேரக்டராக இருக்கட்டும், ஒரு ரைட்டராக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும். ஓகே, இப்படி ஆடியன்ஸ் இதெல்லாம் விரும்புகிறாங்க, ஸோ நம்ம இந்த விஷயங்களை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும், இப்படியான ரைட்டிங் ஸ்டைலை மாற்றிக்கணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு சிங்கராக ஓகே நம்ம இந்தந்த விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது, இப்போ ஆடியன்ஸ் மாறிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சிங்கிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதை என்ன பார்ப்பீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது என்னோட விஷயத்தில் ஐ ஃபீல் எனக்கு சோஷியல் மீடியா கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஆப்ரேட் பண்ணும். நான் அது அந்த அளவுக்கு ஐ ஹவ் நாட் பீன் ஆக்டிவ் வித் இட். ஓகே. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல். இப்போத்த டைம் அண்ட் இன் திஸ் era social media plays an important role. And it's a lovely tool to connect with people. So that is something I really need to work on, wherein pudu content எப்படி கிரியேட் பண்ணி கனெக்ட் யுவர் ஆடியன்சஸ் இன் அ பெட்டர் வே. அந்த காலத்தில் அந்த டூல்ஸ் இருக்குல்ல, ஆனால் இப்போ இருக்கிறனால ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ் டு யூஸ் இட் இன் an intelligent way, not to portray some stupidity. அப்படி இல்லை, அது ஒன்று. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ஒரு ஓப்பன் ஆட்டிடியூட் தேவை டு, பிகாஸ் மியூசிக் அவ்வளோ ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட். ஸோ மெனி டைம்ஸ் என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு ஒரு வட்டம் போட்டுப்போம்னா ஓகே என்னோட வாய்ஸ் இப்படி, ஸோ மேபி இது வரும் மெலடிக்கு தான் சூட் ஆகும், இல்லாட்ட ஒரு ஃபாஸ்ட் சாங்க்கு தான் சூட் ஆகும், நம்மளே சம்டைம்ஸ் நினச்சிப்போம். ஸோ மேபி சர்டன் ஏதாவது ஒரு ஜானர் நமக்கு ஒரு நேச்சுரல் இதாக இருக்கலாம், ஒரு நேச்சுரல் வே ஆஃப் சிங்கிங்கில் இருக்கலாம். ஆனால் ஐ திங்க் த மோர் யூ ஆர் ஓப்பன் டு அடாப்டிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ஐ திங்க் அப்போ தான் நமக்குள்ள ஒரு வெர்சட்டாலிட்டி வரும். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு சிங், யூ ஷுட் அட்லீஸ்ட் ட்ரை. அதில் சிலது மேபி முடியாது அட் சம் டைம், பட் இட்ஸ் ஓகே இஃப் யூ கீப் ஒர்க்கிங். ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு வாய்ஸோட ஃபுல் கேப்பபிலிட்டி வெளில வரும். இல்லாட்டா ஒரே கைண்ட் ஆஃப் சாங்ஸ் யூ வில் எண்ட் அப் சிங்கிங். அது கொஞ்சம் போரிங்காக ஆகும். அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் யூ மைட் ஃபீல் போர்ட். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அவங்க எப்போதுமே என்ன ஒரு வட்டத்தில் வச்சு அந்த மாதிரி தே ஹேவன்ட் பர்சீவ்ட். சீரியஸ்லி உங்களோட நிறைய வேற டைப் ஆஃப் சாங்ஸ் நிறைய அவங்க தே பிலீவ்ட் இன் மீ. அதுக்காக நான் ரொம்ப கிரேட்ஃபுல். எக்ஸாம்பிள் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் உங்களுக்கு வாரணம் ஆயிரம்ல ஏத்தியும் அவர் தான் கொடுத்தாரு, முன்தினம் பார்த்தேனையும் அவர் தான் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்க உங்களை? இப்போ நான் நிறைய பார்த்தது வரைக்கும் இந்த விஷயம் இருக்குது, டைப் காஸ்டிங் இருக்குது. ஏதாவது ஒரு சிங்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கானா தான் பாடுவாங்க, இவங்க ஃபோக் பாடுவாங்க, இவங்க கிளாசிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறேன், அப்படிதான் பார்க்குறேன். பட் உங்களுக்கு அந்த வட்டம் அமையாததுக்கு காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? காரணம்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நமக்குள்ள அந்த ஓப்பன்னஸ் இருக்கணும். நான் அதான் சொல்கிறேன் திரும்ப. ஏன்னா
முதல்ல நீங்களே க்ளோஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களை எப்படி யாராவது பின்ன when they call you you will be closed. ஸோ உங்கள் பெஸ்ட் வராது. ஸோ நமக்குள்ள ஒரு இது இருக்குன்னா சரி எது வந்தாலும் பார்க்கலாமே என்ன பண்ண முடியும் நம்மளால, வில் அட்லீஸ்ட் கிவ் இட் அ ஷாட். சம்மன் இஸ் பிலீவிங் இன் யூ அண்ட் காலிங் யூ. சரி இது வரைக்கும் ராகுல் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு, let us try for something, let us try him for something different. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் க்ளோஸ்டாக இருந்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்று எது இருந்தாலும் I'll embrace it and I'll try. If I fail also it is fine. Okay, that means okay அது ஃபெயில் ஆன அது அந்த டைமில் அது முடியலைன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே I have to do something about it and I have to learn and become better. And வந்தானா இட் இஸ் ஈவன் குட். இஃப் இட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன தோணுன்னா அப்போ ஒரு ஒன் மோர் டைமென்ஷன் ஓப்பன்ஸ் இன் யூ. ஐயோ நான் இப்படி தான் நினச்சி வச்சுருந்தேன், ஆக்சுவலி ஐ குட் டூ இட். ஸோ தட் வே ஐ திங்க் தட் ஓப்பன்னஸ் இருந்தாலே இட் இஸ் half the job is done. அதுக்கு மேலே அவங்க வச்ச நம்பிக்கையும் அவங்களும் அந்த அளவுக்கு நம்மளை என்னன்னா இப்போ நம்ம ஒரு வட்டத்தில் நம்ம போட்டு வச்சுருக்கோம், ஆனால் அவங்க யார் நம்மளை கூப்பிடுறாங்களோ அவரோட விஷன் இஸ் லைக் மேபி ஹீ கேன் டூ இட் அப்படி நினச்சி தானே கூப்பிடுறாங்க. ஸோ அந்த சிங்கில் நம்ம இருந்து we should just give it an open shot, I think. அப்போ starts happening. இப்போ நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணுங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி ஏஆர் ரஹ்மான் அண்ட் டி இமான் அவர்கள் கூட நிறைய வாட்டி கொலாப் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் எனக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நீங்கள் பார்த்த மியூசிக் டைரக்டர்ஸில் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? டிஃப்ரெண்ட்டான இல்லை, எல்லாரும் யூனிக் அப்படி சொல்லலாம், அவங்க ஸ்டைல் இருக்கு. ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் த ப்ரீவியஸ் பாயிண்ட், அதில் நான் ஐ மீன் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு பாக்கியம் வந்து தட் ஐ குட் ஸ்டார்ட் வித் ரஹ்மான் சார். அவர் தான் எனக்கு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த டைம்லேயே அவர் என்ன வேறு ஜானர்ஸ்க்கு நிறைய அவர் தான் என்ன ஹீ வாஸ் வெரி ஓப்பன் அபவுட் இட். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ ரங்தே பசந்தியில் 2-3-4 சாங் பாடிருந்தேன். அதில் ஒன்று ரூபரு விச் இஸ் ஜஸ்ட் அ கிட்டார் சாங், தூ பின் பத்தா இஸ் அ மெலடி, லூஸ் கண்ட்ரோல் இஸ் அ வெரி வெரி ஹை பிச்ட் பவர்ஃபுல் சாங். ஒரே மூவியில் இட் வாஸ் ஆல் சாங்ஸ் வெர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன். தமிழில் கூட நம்ம பார்த்தோன்னா ஒரு சைடு மயிலிறகே இருந்ததுன்னா மெலடி இருந்ததுன்னா வளையப்பட்டி இன்னொரு சைடில் இருக்குது ஃபோக்கா, அது செமி கிளாசிக்கல் ஃபோக் மாதிரி. அப்புறம் வரலாறு படத்தில் அஜித் சருக்கு அந்த இன்னிசை அலபடையே அது ஒரு செமி கிளாசிக்கல் சாங்கு, ஆனால் அதே இல்லை கம்மாக்கரையிலன்னு குத்து சாங்கு. ஸோ ஜில்லுன்ற ஒரு காதலில் முன்பேவா மெலடி இருக்குன்னா இன்னொரு சைடு கும்மி அடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் ரஹ்மான் சாரோட அந்த கத்துண்ட விஷயங்கள் அது I don't know, it opened me up. அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் அது ஒரு அந்த டைமில் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த பிகின் பண்ண அந்த ஸ்டேஜ் இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். that opened me up towards several things. ஸோ யார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதுமே ஒரு கம்ஃபர்ட் இருந்தது. ஸோ அப்படி ஒரு யூனிக் ஒர்க்கிங் ஸ்டைல் எவ்ரி பர்சன். பட் எனக்கு குறிப்பிட்டு எதுன்னு அப்படி சொல்ல முடியல. பட் எவ்ரி ஒன் ஹஸ் பீன் வெரி கைண்ட் அண்ட் லவ்விங். ஐ கேன் டெல் யூ தட் மச். அண்ட் வெரி பேஷண்ட் ஆல்சோ. சம்டைம்ஸ் நமக்கு ஆகும் ஒரு பாட்டில் ஏதாவது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகாது கொஞ்ச நேரம். அப்போ அவங்க சொல்லுவாங்க சரி நீ ஒன்று பண்ணு, நீ சரணத்துலேருந்து ஆரம்பி. பல்லவியில் ஏதாவது சம்டைம்ஸ் மாட்டுவோம், ஏதாவது ஒரு அங்கே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு ஏதோ சம்டைம்ஸ் செட் ஆகாது அந்த டைமில். ஆனால் அப்போ சொல்லுவாங்க ஒன்று பண்ணு, நீ இப்போ சரணத்துலேருந்து பாட ஆரம்பி, அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி. அப்புறம் பல்லவிக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிடும். சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத போது ஒரு வேறு அப்ரோச் எடுத்து அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ திங்ஸ் பிகம் ஈஸி தட் வே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒருத்தரோட உண்டு. இப்போது ரஹ்மான் சார் இஸ் வெரி குவிக், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மீன்ஸ் வாட் டு சே ஹீ இஸ் வெரி குவிக் இன் ஜென்ரல். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் யூனோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், நம்மளும் அந்த மாதிரி ஒரு பேஸ் அடாப்ட் பண்ணணும். ஸோ அது சம்டைம்ஸ் வாட் டு சே அந்த அடாப்டேஷனும் இஸ் பார்ட் ஆஃப் லேர்னிங் தான். வென் வி ஹாவ் அ டைம் க்ரன்ச்னா எப்படி ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி.
ஹாரிஸ் சார் அவர் ரொம்ப ஹீ டேக்ஸ் இஸ் ஓன் டைம் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் அந்த டேக் நம்ம பாடுவோம். ஆனால் ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்வால்வ் அண்ட் பேஷண்ட் வித் தட். ஸோ அதுவும் ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ். இமான் அவர் ஹீ இஸ் பீன் வெரி நியூட்ரல். ஸோ எல்லாரோடும் ஒரு இது இருக்கு. பட் ஓவரால் ஐ எம் டெல்லிங் யூ எவ்ரி ஒன் ஹஸ் பீன் வெரி கைண்ட் அண்ட் லவ்விங் அண்ட் வெரி பேஷண்ட். ஸோ அதனால ஐ திங்க் இட் பிகம்ஸ் அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்கள், டீமன் எல்லாருக்கூடயுமே நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ பூம் ஆகிட்டு இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களோடலாம் நீங்கள் அந்த அவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்களா, இல்லை அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் நீங்கள் பார்த்து கவனிச்சிட்டு இருக்கீங்களா? அனிருத் அவர்களாக இருக்கட்டும், சாய் அபயங்கர் அவர்களாக இருக்கட்டும், ஐ மீன் இப்போ வந்துட்டு இருக்க இவங்களோட மியூசிக்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்களா? Oh yes. I mean everyone is doing an amazing job and they are very relevant to the time we are in. இப்போ என்ன தேவையோ whatever works they are creating a new trend. And அனிருத் கூட I think a few years back 2-3 தடவை எனக்கு மிஸ் ஆயிடுது. அவர் கூப்பிட்டப்போ நான் ஊரில் இல்லை, அந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஷோ இருக்கும். ஆனால் அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ அதனால அது சிங்க் ஆகலை. பட் ஐ மீன் ஐம் ஓப்பன் டு ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் அண்ட் எனி ஒன் ஃபார் அனிருத் ஆர் சந்தோஷ் நாராயணன், சாய் அபயங்கர் and all the Sean Roldan, எல்லாருமே that is the next batch I would say, who are or the current batch who are doing amazing in their own way. So it's always a fun experience to work with everyone that way, and that way I'm open and whenever it comes nice. இந்த ஒரு விஷயம் ஒரு 20 years பேக் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மூலியமா நீங்கள் வந்துட்டு சினிமாக்குள்ளே வரீங்க. அப்படிங்கும்போது இந்த 20 இயர்ஸில் நான் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? சாட்டிஸ்ஃபைட்னா ஐ மீன் ஐ திங்க் மோர் இட் இஸ் அபவுட் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாட கிடச்சிது. அது ஒரு ஐ see it as a fulfilling thing. பிகாஸ் இதெல்லாம் நமக்கு ஸ்டேஜில் ஜாலியாக இருக்கும். பர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இருந்தானா த ஆடியன்ஸ் கோஸ் ஹோம் ஹாப்பி அந்த மாதிரி அது. அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா சம்டைம்ஸ் தோணும், ஓகே இன்னும் நம்ம கற்றுட்டு இருக்கலாம், என்னோட லேர்னிங் கொஞ்சம் ரெகுலராக இருக்க முடியல, லேர்னிங் நியூ திங்ஸ் ஆர் ஈவன் லைக் இப்போது கிளாசிக்கல் கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்னும் கற்றுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். அண்ட் மேபி அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் மோர் வித் வாட் இஸ் கோயிங் ஆன் நவ். பேசிக்கலி மோர் லைக் லேர்னிங் மோர், அண்டர்ஸ்டாண்டிங் மோர், அப்புறம் யூஸிங் த சோஷியல் மீடியா இன் அ பெட்டர் வே. ஆல் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் ஐ ஹாவ் டு ரியலி ஒர்க் ஆன் அண்ட் ஐ எம் அட் இட். இப்போது எனக்கு இந்த ஒரு ஆச்சரியம் இருக்குது. நான் அவங்கள பற்றி படிக்கும்போது நீங்கள் அங்கே ஹிந்தி சேனலில் வந்து சூப்பர் சிங்கர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அதுலேருந்து ஏஆர் ரஹ்மான் அவங்கள பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் அதில் வின் பண்ணலை. பட் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார் அவங்களோட சிங்கிங்கில்? இல்லை சார், ஆக்சுவலி இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவர் ஜாஸ்தி சொல்ல மாட்டார் அது. பட் எனக்கு ஞாபகம் இருக்குது that was the first ever super singer which happened. Okay. It was a huge competition throughout India. எல்லா இன்னும் வந்திருந்தாங்க, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து. ஸோ அஃப்கோர்ஸ் அதில் ஒரு 25ல் வந்தப்போ தான் சார் he got in as a judge. ஸோ அப்போது சொன்னார் ரொம்ப கிளியராக தட் இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு லாங்குவேஜ் தெரியும், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னோம், ஒரு பேட் நியூஸ் சொன்னோம் அப்படின்னா சொன்னார் அங்கே. மீன்ஸ் இது நம்ம பாட்டு பாடிட்டு வரும்போது when they convey their judgment அந்த டைமில் சொன்னார் that I want to tell you one good news and bad news. What would you like to listen first? இப்படி தான் கேட்டார். எனக்கு என்ன பண்ணுவே தெரியல. ஸோ நான் சொன்னேன் சார் வாட் எவர் இட் இஸ், ஏன்னா எதுவும் பேக் டு பேக் கேட்டு தானே ஆகணும், குட்டோ பேடோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வரதான் போகுது. ஸோ சொன்னார் தட் இந்த மாதிரி I'll tell you the good news first. The good news is that
that I'll be calling you to Chennai to record, and the bad news is that you are out. ஸோ நான் சத்தியத்தை சொன்னேன்னா எனக்கு ஒரு மாதிரி சேடாக தான் இருந்தது. மீன் சேட் அண்ட் கன்ஃபியூஸ்டு. ஏன்னா இப்போ காம்படிஷன்லேருந்து அவுட் ஆயிடுச்சு, அது சர்டன், அது உறுதி அவுட்டு. ஆனால் இப்போ சார் என்ன கூப்பிடுவாரா, கூப்பிட்டு நான் எல்லாம் செட் ஆகுமா, அந்த மாதிரி பயம் எல்லாம் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் he is the first person who who promised, and he absolutely kept up his promise. That means அப்போதான் எனக்கு தெரிஞ்சது how much he meant his words அந்த டைமில் அவர் சொன்னது. ஏன்னா அது நேஷ்னல் டெலிவிஷன்ல அல்வா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாரத்தில் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 4 நாளில் நான் ஸ்டூடியோக்கு வந்தாச்சு இங்கே. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சார் எவ்வளோ how much he meant what he said, and I'm immensely grateful for him because to him. ஏன்னா கூப்பிட்றது மாத்திரம் இல்லை, கூப்பிட்டு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து அவ்வளோ ஒரு நியூ கமரோட அந்த எப்படி இருக்கும் அவங்க இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி இவ்வளோ சாங்ஸ் ட்ரெஸ் பண்ணி கொடுத்ததுக்கு நான் நிஜமாவே ஐ கேன் பி எட்டர்னலி கிரேட்ஃபுல். அதுதான். நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. அப்படிங்கும்போது என்னோட இந்த பாடல், இந்த ஒரு விஷயம், இதோட பிடிஎஸ் மூமெண்ட்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதாவது ஒரு பாடலோட ரெக்கார்டிங் செஷன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எந்த பாடு? மேபி சம்திங் லைக் இப்போ ரூபரூ பாடும்போது காலையில் 5:30 மணி அப்போ தான் டியூன் கொடுத்தார் சார். ஸோ அதை பாடியாச்சு அப்படியே அந்த டைமில். ஆனால் சார் ரூபரூ ரோஷினி பாடும்போது நான் தப்பாகவே பாடிட்டு இருந்தேன், ஒரு வேற நோட்டில் பாடிட்டு இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிகினர் அந்த டைமில். அண்ட் காலையில் 5:30 மணிக்கு அவ்வளோ தூக்கம், என்ன பண்ணேனே எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் சாருக்கு அது பழக்கம். அவர் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஸோ தப்பாகவே பாடினேன். அப்போ சொன்னேன், என்ன பண்ணுற நீ வா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடிட்டாரு அந்த 2 லைன். அப்புறம் அது ஒரு டுவெட் ஆயிடுச்சு. அப்படி அவரோட ஒரு டுவெட். அப்போ அது லிட்ரலி ஒரு 2 takes தான் அந்த ஹோல் சாங்கே. அப்போ அது ஃபைனல் ஆகுமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஃபைனல் ஆகும்போது கூப்பிட்டு ஏதோ சொன்னாரு, அது இந்த மாதிரி இதில் இன்னும் ஒரு 2 லைன் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னு டியூன் வைஸு. ஸோ அதை பாடி முடிச்சாச்சு. அதை பாடின அப்புறம் சொன்னார், அப்புறம் வந்து சார் எனக்கு திரும்பி பாடணும் இந்த பாட்டுன்னு நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், நோ த மேஜிக் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன், யூ கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சி நேஷ்னல் அவார்ட்லாம் நான் நினைக்கவே இல்லை. அப்போது அதெல்லாம் தான் லைக் மறக்க முடியாத விஷயங்கள். மீன்ஸ் அவர் சொன்னார் தட் த மேஜிக் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இது அப்படி. கண்டிப்பாக. இப்போது நிறைய பாடல்கள் பற்றி பேசும்போது உங்களுடைய மயிலிறகு, உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் சாங், அந்த மயிலிறகை பாட்டு இப்போது ரீசெண்டாக நிறைய சென்சேஷன், நிறைய மீம்ஸ் அந்த மாதிரியான அந்த பாடல் வரும்போது நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த விஷயம், ஐ மீன் அந்த பாடல் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து அந்த பாட்டை வந்து ஒரு இடத்துல பாடி அது மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு, மீம் ஆச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அது பார்த்தேன். அது அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷனை போயிட்டு எல்லாருமே போய் பார்த்தாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணி ஒரு கான்சர்ட்ஸ் போகிறதோ, கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு ஒரு 3 to 4 கான்சர்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணுற மாதிரி லிரிக்கல் வீடியோப்பெலாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த டைமில் இல்லை. அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய அந்த ஃபேஸ் ரிவீல், நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எனக்கு ஐ எம் ஒன் ஆஃப் த ardent admirers of எஸ்ஜே சூர்யா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மூலமாக தான் எனக்கு வந்தது. மயிலிறகே லைக் இப்போ கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் அனதர் திங் இஸ், ஐ திங்க் அது அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வேர் ஹி சாங் அது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோன்றுது. பிகாஸ் எனக்கு என்ன தோன்றுதுன்னா, ஆன் ஸ்க்ரீன் வென் சம்மன் ரிக்வெஸ்ட் யூ, அப்போ எதுவுமே யோசிக்காம ஒரு கரேஜோட அந்த ஸ்பிரிட்டுக்காக பாடுறது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன நீங்கள் எதையாவது நடிக்க சொன்னீங்கன்னா டக்குன்னு நமக்கு பயமாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது எப்படி அப்படின்னு.
ஆனால் எதையுமே யோசிக்காமல் he sang from his heart. So that way I see it as a wonderful thing actually. Okay. Because it's not about being perfect or something. He sang his heart, they requested and he sang. So I love that thing actually. Okay. On one side. And உங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு லைக் சம்டைம்ஸ் அது தோணும் லைக் ஓகே இப்போ நமக்கு ஆல் த சாங்ஸ் விச் ஹவ் ரியலி டன் வெல் இப்போ மெனி ஆஃப் தோஸ் சாங்ஸ் ஆர் கம்மிங் பேக் ஆஸ் ரீல்ஸ். இதெல்லாம் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பாடின பாட்டெல்லாம் இப்போ ரீல்ஸாக வருது, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மேபி அந்த டைமில் சோஷியல் மீடியாவோட இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருந்தானா தோஸ் சாங்ஸ் கூட ரீச்ட் அண்ட் பிகம் பெட்டர் ஆர் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி வியூஸ் ஆர் ஹிட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் தென் அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஜஸ்ட் ஓகே. அந்த டைமில் தட் இஸ் ஹவ் இட் வாஸ், இந்த டைமில் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ பி கம்ஃபர்டபுள் வித் போத். அதை பற்றி ஃபீல் பண்ணி ஒன்றும் இல்லை, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி. எஸ். அண்ட் ஒன் அதர் திங் ஆல்சோ நமக்கு தோணும் தட் தோஸ் சாங்ஸ் have survived for such a long time. That is adukku I'm like grateful to the audience on one side, to all the lovely listeners. Adha thavira and the songs must be so beautiful that they are still there and they are coming out as reels. கண்டிப்பா. So that way it's a very positive and beautiful thing. இப்போ நிறைய கான்செப்ட்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு சார். அதாவது வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் அதிகமா இல்லை. பட் இப்போ அது ஒரு ட்ரெண்டாக நிறைய மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் கான்சர்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட ரீச் இந்தியாவில் நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கான்சர்ட்ஸ் ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. இப்போ கூட வித்தின் இந்தியா ஆல்சோ கான்சர்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன். இப்போது அடுத்த மாதம் கூட அப்ராட்லாம் நிறைய இருக்குது. ஐ திங்க் கான்சர்ட்ஸ் இஸ் ஐ திங்க் இட்ஸ் எ ட்ரீட் ஃபார் அ மியூசிஷியன். ஓகே. ஏன்னா நம்ம ஸ்டேஜில் போகும்போது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸ்டூடியோவில். இப்போ அந்த பாட்டு ஃபைனலாக இது ரிலீஸ் ஆகி அப்புறம் தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் புரியும். இப்போது அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓகே எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா வாட் எவர், அந்த ஹோல் ஓரளவுக்கு அந்த சாங் இங்கே பற்றி நமக்கு அது ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் கான்சர்ட்டில் இட்ஸ் இன்ஸ்டன்ட். இங்கே யூ ஆர் celebrating on stage, so you have to be just what to say charged up and do your best, and அப்போவே you see so many people who are happy in front of you. So it is basically ஒரு loop mode மாதிரி சர்க்கிளில் போகும். நம்ம இங்கேருந்து ஃபுல்லாக we should give our best, and the happiness what they feel it comes back tenfold to us. அதோட 10 மடங்கு திரும்ப வரும். அதுலேருந்து நமக்கு திருப்பி சார்ஜ் ஆகும், திருப்பி இன்னும் செம்மையாக அடுத்த சாங் பாடணும், அதுக்குள்ளே அவங்க திரும்ப அதுலேருந்து வரும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ஸ்டன்ட் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் பேசிக்கலி ஐ சீ இட் ஆஸ் அ ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மியூசிக் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட். கண்டிப்பாக அது நம்ம மியூசிஷியன், சிங்கர், த பேண்டு, அது இந்த சைடு, அந்த சைடு ஒரு ஆடியன்ஸ். ஆனால் இசை மூலமாக நம்ம எல்லாரும் ஒன்றாயிடுறோம் அந்த டைமில். பாக்கி ஒன்றும் டிஃப்ரென்சியேஷனே இல்லை. So basically what I see is I also disappear, they also disappear, only music remains, where or a complete celebration mari. So it's always wonderful. I mean concerts are a very enjoyable part of a musician's journey. இந்த கான்சர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட். நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா, கான்சர்ட்ஸில் பொதுவாக பாடுறது, இப்போ சிங்கர்ஸ் பாடுறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் தான் ஒரிஜினலாக பாடுறாங்க, சில பேர் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் அண்ட் அந்த வோக்கல்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி பண்ணுறாங்களா? அதை நியூட்ரலாக பார்த்தா போதும். ஓகே. எப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு when we record a song, so many instruments, so many things, mixing, mastering, பல விஷயங்கள் இருக்கு. அப்போ தான் அந்த சாங் அந்த மாதிரி அமையிறது. அண்ட் அதை தான் நம்ம எல்லாரும் கேட்குறோம். நமக்கு பிடிக்கிறது பிடிக்கல அது வேற விஷயம். பட் யூ எண்ட் அப் லைக்கிங் எ சாங் பிகாஸ் ஆஃப் த வே யூ ஹியர் இட். பட் வென் இட் கம்ஸ் டு லைவ் கான்சர்ட்ஸ் சம்டைம்ஸ் there are because lot of things have gone inside, நிறைய லூப்ஸ், நிறைய ப்ரோக்ராமிங், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு சாங் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் நம்ம கேட்குறோம். ஸோ அதே லைவ் கான்சர்ட்டில் என்ன ஆகும்னா,
சர்டன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் அது லைவ் மியூசிக்கில் கொண்டு வர முடியாது. ஓகே. அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த சவுண்டு நம்ம கொடுக்கறதுக்காக மேபி சர்டன் திங்ஸ் ஹியர் அண்ட் தேர் யூ வில் ஜஸ்ட் ரீட்டைன் ஸோ தட் ஏன்னா ஜனங்களுக்கு கேட்ட அந்த சவுண்ட் பழகி போச்சு. அப்போ அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பேசிக்கலி ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் ஷுட் சவுண்ட் அமேசிங். ஓகே. ஆஸ் good as it can get. அந்த மாதிரி to make it sound, sometimes certain things, whatever is in the track, maybe certain things are used. But live is also happening. Okay. It's a blend. So that the listeners get the best experience. Okay. அவ்வளவுதான். Okay. And rest everything is like because nowadays it's not about like ஒரு லைவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லை. சி த அல்டிமேட் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஃபீல் வென் யூ கோ ஆன் ஸ்டேஜ். ஆடியன்ஸ்க்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியறதா, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஸோ அதனால சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பிளெண்ட் சர்டன் திங்ஸ் டுகெதர் ஸோ தட் த சவுண்டிங் இஸ் அமேசிங். அவ்வளோதான். பட் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் லைவ். It is only a small portion sometimes to enhance the sound. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு பாடுறேன், நான் பாடும்போதே ஒரு கோரஸ் ஓவர்லேப் ஆகுது சாங்கில். இப்போ நம்ம அதே டைமில் ஒரு ஆள் அதை பாட முடியாது. ஸோ சம்டைம்ஸ் மேபி கோரஸோட ஏதாவது ஒரு போர்ஷன் மைட் பி ஜஸ்ட் இன்சர்டட் ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரியேட்டட். பட் த சிங்கிங் இஸ் ஹேப்பனிங் லைவ் ஒன்லி. ஸோ ஐ திங்க் இட் இஸ் இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா when you look at it as an experience, it's fine. You are enjoying it. That's all. And if they are calling someone, that means people have celebrated them. That's why they are being called. So I think we can take things more neutrally and அது ரொம்ப ஒரு இது வேண்டாம், தட் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதா, just enjoy it to your fullest. Sing, become one with music, that's all. I think it's enough. அந்த மாதிரி இப்போ திரங்கா நடத்தக்கூடிய உங்களுடைய நரேஷ் ஐயர்ஸ் லெகசி 2 இன் யூகே எங்கெங்கெல்லாம் யூகேல பண்றீங்க, எப்போ பண்ற மாதிரி? அஃப்கோர்ஸ் சார், அந்த என்டையர் குரூப் திரங்கா குரூப், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம். மீ அண்ட் ஸ்ரீ நிஷா, நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் 3 places. One is London, Manchester and Leicester. Okay. இந்த 3 places-ல தான். It's almost like a back-to-back thing. என்ன டேட்ல? 22nd, 23rd and 24th. Okay. Of August. Okay. Singing with ஸ்ரீனிஷா ஜெயசீலன், அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன அவங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து கவனிச்சிருக்கீங்களா ஸ்ரீனிஷா ஜெயசீலன்? Yes, yes, she is a very, very, very talented, ரொம்ப very melodious and ரொம்ப pleasant singing அவங்களுக்கு. And நல்ல ரேஞ்ச் உண்டு பாட்டில். ஆக்சுவலி அவங்கள நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஷோவில் நம்ம பார்த்தேன். மீன்ஸ் வி வேர் பெர்ஃபார்மிங் டுகெதர். அப்போ ஷீ டோல் தட் வென் ஷி வாஸ் அஸ் அ கிட் சூப்பர் சிங்கரில் அப்போ நான் ஜட்ஜாக வந்திருக்கேன். அது எனக்கு ஞாபகமே இல்லை, நான் குழந்தை அப்போ. ஸோ எனக்கு ஞாபகமே இருக்குல்ல. ஆனால் அவங்க ஞாபகப்படுத்தினப்பா அப்போ அவங்க அம்மாவும் ஐ திங்க் அவங்க அம்மா தான் அவங்களும் சொன்னாங்க பட் இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி. அப்புறம் அப்போ தான் எனக்கே ரீகலெக்ட் ஆச்சு. அப்போது ரொம்ப வாட் டு சே, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெராட் ஷோஸில் கூட அவங்க பாடுறாங்க ஸ்ரீனிஷா. ஸோ ஓவரால் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கிங் வித் ஹர் ஆன் ஸ்டேஜ் டுகெதர். சரி, இதில் ஒரு கான்செப்ட் இருக்கு, சிங் வித் நரேஷர் அப்படின்ற அந்த ஒரு இதில் சில்ட்ரன் கூட உங்கள் கூட வந்து பாடலாம் அப்படின்ற அந்த விஷயம்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் பாடுறது இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆடியன்ஸ் கூட பாடுறது நம்ம இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கான்செப்ட். சம்டைம்ஸ் சர்டன் சாங்ஸ் நம்ம அவங்கள பாட வைப்போம் டு ஜஸ்ட் இன்வால்வ் தெம் மோர். லைக் ஐ செட்ல இது நம்ம இசை மூலமாக ஒன்றானும். எப்போவுமே ஆர்டிஸ்ட்டு டிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் அது எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும்க்கு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றாயிட்டோன்னு அந்த மாதிரி. ஸோ அது ஆடியன்ஸோட பாடும்போது நம்ம பாட வைக்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் பர்ஃபார்மன்ஸ். நவடேஸ் ஃபார் அ ப்ரிட்டி லாங் டைம் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன கான்டெஸ்ட் வேரின்
இப்போ அங்கத்தை வி ஆர் கோயிங் டு யூகே, ஸோ அங்கேயும் நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் தட் வே through this show we are just trying to create an opportunity wherein singers who really are doing well there, அவங்க இந்த பாட்டை அனுப்பி there is another panel which will select the right candidates. அதுக்கு அவங்க பண்ணிட்டு அப்படியே அவங்களோட திரும்ப ஒரு வாட் டு சே லைக் அங்கத்து இருக்கிற ஆர்டிஸ்டோட நமக்கு ஒரு ஆன் ஸ்டேஜ் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி. அங்கே இப்போ யூகேல நீங்கள் பண்ணக்கூடிய இடத்துல தமிழ்ஸ் அண்ட் மலையாளி பீப்புள் நிறைய இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்காக என்ன மலையாளம் சாங் பாட போகிறீங்க நீங்கள்? தென் ஒர்க்கிங் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி இதை பற்றி சொல்ல முடியுமா? Malayalam industry has been wonderful. I mean, mainly I've sung songs for Gopi Sundar, and then வேற என்ன not able to recollect names. But இப்போ நேற்றுக்கு கூட ஒரு மலையாளம் சாங் இதே ஸ்டூடியோவில் தான் பாடினேன் இங்கே. ஓகே. ஒரு கிறிஸ்மஸ் இன் ஜூலைன்னு ஒரு படம். ஸோ இட்ஸ் பீன் ஈக்குவலி வண்டர்ஃபுல். எனக்கு அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல தெரியல. பட் அஃப்கோர்ஸ் ஐ மீன் வண்டர்ஃபுல் மியூசிஷியன். மலையாளம் இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் அ வெரி ரிச் மியூசிக்கல் கல்ச்சர் அவங்களோட இருக்குது. அண்ட் லாங்குவேஜ் நீட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் மலையாளத்தில். பட் அது ஆல்சோ லைக் ஐ செட் ஆல்வேஸ் அ லிரிசிஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பீன் ஸோ கோஆப்பரேட்டிவ் தட் இட் ஹேப்பன்ஸ் த்ரூ யூ. ஓகே. ஸோ மலையாளம் சாங்ஸ் ஆர் தேர். அன்வர் படத்தில் இருக்குது, அப்புறம் உஸ்தாத் ஹோட்டல் அதில் இருக்குது. அப்புறம் மேபி ஏதாவது ரெட்ரோ சாங்ஸ் கூட எடுப்போம். ஓகே. எப்போவுமே இப்போது எங்களோட கான்சர்ட்ஸில் எப்போவுமே நான் ஏன் பாட்டு தான் பாடுவேன் அப்படி இருந்ததில்லை. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வி சூஸ் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் அண்ட் கிவ் அ நியூ ஃப்ளேவர். வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சாங் லிஸ்ட்டு. ஸோ பர்டிகுலராக இப்போ நான் பாடின பாட்டு தான் பாடணும்னு அப்படி இல்லை. நான் பாடின பாட்டுகளும் இருக்கும், பட் அதை தவிர வேறு ஏதாவது நமக்கு பிடிக்கும் சம் அதர் சிங்கர்ஸ் சாங்ஸ் லைக் மேபி ஈவன் லைக் எஸ்பிபி சார் சாங் ஏதாவது வேணுமோ இல்லை யேசுதாஸ் சார் ஏதோ வாட் எவர் ஒர்க்ஸ் வி ஜஸ்ட் கிரியேட் அ லிஸ்ட் லைக் தட். ஸோ இட் ஷுட் பி அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது இந்த கான்செர்ட் ரிலேட்டடாக ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் தான், ஒரு 5. If fans could take one feeling home from your legacy tour, what would you want it to be? I think just joyful. Okay. Done. நீங்க legacy சொல்ல வேண்டாம். Okay. 3 words to describe this legacy tour. அப்படிதான் இருக்கு. 3 words to describe na what to say. One, it's going to be fun. Okay. Next, it's going to be oneness, the togetherness. And then it should be high energy and enthusiasm. High energy and enthusiasm. Okay. London, Leicester or Manchester? Which city do you think will scream the loudest? That you should only ask them. Okay. We'll give our best everywhere. I mean, லண்டன் தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். மான்செஸ்டர் அண்ட் லெஸ்டர் நான் போயிட்டல. ஓகே. ஸோ தெரியல எங்க அதை நான் சொல்லவே முடியாது. ஐ மீன் finish this sentence. All 3. That's what I want. Okay, done. Finish the sentence. The legacy tour is ... I don't know about the legacy and all those things. All I can say is like we want to celebrate music. Celebration of music. Okay, the legacy tour is to celebrate the music. Yes, okay. One tip for fans entering the contest. Tip as in, just don't be too critical about oneself. Okay. Enjoy your music and do your best. Okay. What else? Okay. எனக்கு என்ன ஒரு தெரிஞ்சுக்கணும்னா மேபி ஆடியன்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த கான்செர்ட்ல மொத்தமா எவ்வளவு சாங்ஸ் பாடலாம் நீங்க பிளான்ல இருக்கீங்க? நிஜத்தை சொன்னா நான் இன்னுமே நாங்க லிஸ்ட் இனிமே தான் நம்ம இனிமே தான் ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் நாங்க போடணும் இனிமே. இல்லை ஒரு ரஃபா எங்களுக்கு தெரியும். பட் ஐ திங்க் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு 20 to 25 songs இருக்கும் ஷுவரா அரவுண்ட் தட். அண்ட் டிபெண்டிங் ஆன் த டைம் அண்ட் த பிளேலிஸ்ட் வாட் வி டிசைட். ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ப்ரீஃப் எடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி லிஸ்ட் செட் ஆகும் அதெல்லாம் பண்ணி. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் 20 songs ஃபார் ஷுவர் இருக்கும். ஓகே.
அதுக்கு மேலே 20 to 30 இருக்கும். ஓகே. ஸோ பிகாஸ் ஸ்ரீனிஷா இஸ் ஆல்சோ தேர், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டீம் ஒர்க். இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு உங்களை நான் பாட வச்சு நான் கேட்காம போனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பாடல் எனக்கு முந்தினம் பார்த்தேனே எனக்கு ரொம்ப ஃபேவரட். எது பிடிச்சதோ அது பாடுறேன். கண்டிப்பாக முந்தினம் பார்த்தேனே. துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தான், துலாபாரம் தோற்காதா பேரழகு, ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்பேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி, வினா 100 கனாவு 100 விடை சொல்லடி, முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது. வா 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 வா. நான் நினைச்சேன் நீங்க இந்த இடத்துல இருந்தா நீங்க பாடினா நல்லா இருக்கும், ஐயோ சொல்லாம விட்டோமே நினைச்சேன். டக்குன்னு அங்க இருந்தே பிடிச்சிட்டீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் தட் கான்செர்ட் டூ. தேங்க்யூ. ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு எவ்ரிவன். தேங்க்ஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.